தமிழ்நாடு டெம்பிள்.net சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். குமரஞ்சேரி குமாரசுவாமி கோவிலுக்கு எப்படி போகிறதுன்ற வழியை நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா இந்த ஆர்ச்சு. ஸோ இந்த இடத்துல பஸ்ஸில் வந்தீங்க அப்படின்னா இறக்கி விட்டுருவாங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து நீங்கள் நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க, பஸ்ஸில் வரீங்க அப்படின்னா சிரமமாக தான் இருக்கும். ஸோ சொந்த வாகனத்தில் வர்றது அப்படின்றது சிறப்பு. ரோடுமே ரொம்பவே குறுகலான பாதையாக தான் இருக்கும். காரு போகிற அளவுக்கு தான் இருக்கும். 2 கார் உங்களுக்கு எதிரெதிர வருது அப்படின்னாலே கிராஸ் பண்ணி போகிறது சிரமமாக இருக்கும். ஸோ இந்த வழியில் பஸ்ஸு வராது. இங்கிருந்து நீங்கள் நடந்து போகணும். எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள். நடந்து போகிறதுன்றது கஷ்டம். ஸோ பெஸ்ட்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆட்டோவில் வர்றதோ இல்லைனா 2 வீலர் 4 வீலரில் வர்றது தான் பெஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமையை பொறுத்த வரைக்கும் காலையில் 5 to 6 மணிக்குள்ளே திறந்துருவாங்க. நைட்டு 10 மணி வரைக்கும் உங்களுக்கு கோவில் திறந்துருக்கும். மற்ற நாட்களில் உங்களுக்கு 9 மணிக்கு திறப்பாங்க. மதியம் 1 மணிக்கு 1:30 மணிக்கு நடை சாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 4 o'clock மேலே உங்களுக்கு டெம்பிள் ஓப்பன் பண்ணுவாங்க. 7:30 8 o'clock டெம்பிள் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. செவ்வாய்க்கிழமையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குமரஞ்சேரி கோவிலுக்கு வரீங்க அப்படின்னா கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். அதனால் உங்களால் 9 மணிக்குள்ளே வர முடியும் அப்படின்னா பார்த்துருங்க. இல்லைனா ஈவினிங் டைம் ஒரு 4 to 5 o'clock வந்தீங்க அப்படின்னா சாமியை பார்த்துட்டு போகலாம். இப்போ நம்ம சொன்ன டைமில் வந்தீங்கன்னா கூட்டம் ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும். மற்ற நேரங்களில் வரீங்க அப்படின்னா காத்திருந்து சுவாமியை பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு 2 hour 3 hour அந்த மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கும். குழந்தைங்களோடு வந்துட்டீங்க அப்படின்னா சிரமமாகிடும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த டெம்பிளுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஸ்நாக்ஸு பசங்களுக்கு தேவையான விஷயம்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க. பக்கத்தில் ஸ்நாக்ஸ் ஷாப்ஸு அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சக்தி வாய்ந்த முருகர். இந்த கோவிலுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்றது பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. ஸோ 6 வாரம் இந்த கோவிலுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எந்த வேண்டுதலாக இருந்தாலும் நிறைவேறும் என்பது உறுதி. பக்தர்கள் வேண்டுதல் நிறைவேறிய பல பக்தர்கள் இதை நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். உங்களுக்கும் வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஒரு முறை குமரஞ்சேரி கோவிலுக்கு பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ரூட்டு எல்லாமே பொன்னேரியிலேருந்து குமரஞ்சேரிக்கு வரீங்க அப்படின்னா இப்படி தான் நீங்கள் வர பாதை இருக்கும். நம்ம அடுத்து கும்மிடிப்பூண்டியிலேருந்து குமரஞ்சேரிக்கு வர பாதை எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க, கும்மிடிப்பூண்டி டு குமரஞ்சேரியை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கும்மிடிப்பூண்டி டு ரெட்டம்பேடு. கும்மிடிப்பூண்டிலேருந்து ரெட்டம்பேடு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜங்ஷன் வரும். ஜங்ஷன்லேயே ஒரு போர்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இங்கேருந்து கரெக்டாக 4 கிலோமீட்டர் குமரஞ்சேரி. ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு தான். எங்கேயுமே நீங்கள் கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இந்த ரோடுமே பொன்னேரியிலேருந்து குமரஞ்சேரி வரீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி ரோடு தான். எதிரெதிர கார் வருது அப்படின்னா பொறுமையாக ட்ராவல் பண்ணணும். அதே போல் பஸ் சர்வீஸு கும்மிடிப்பூண்டியிலேருந்து இல்லை. சொந்த வாகனங்களில் தான் நீங்கள் கும்மிடிப்பூண்டியிலேருந்து குமரஞ்சேரிக்கு வர முடியும். அடுத்து ஆட்டோக்கள் மூலமாக வரலாம். ஸோ ஆட்டோக்கள் சொந்த வாகனங்களில் உங்களால் வர முடியல அப்படின்னா ஆட்டோ சர்வீஸ் தான் பெஸ்ட்டு. ஏன்னா உங்களுக்கு அங்கேருந்தும் ரிட்டன் வரணும். சரிங்களா, நீங்கள் கோவில் போயிட்டீங்க அங்கேருந்து எப்படியாச்சும் ரிட்டன் வந்துடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கஷ்டமாயிடும். ஏன்னா அங்கேருந்து ஆட்டோக்கள் கும்மிடிப்பூண்டிக்கோ இல்லை பொன்னேரிக்கோ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ நீங்கள் ஆட்டோவில் வரப்பே அப் அண்ட் டவுன் பேசிவிட்டு வர்றது தான் பெஸ்ட்டு. அதே போல் கோவிலுக்கு நீங்கள் எந்த நாளில் வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை விசேஷமாக தான் இருக்கும். செவ்வாய்க்கிழமை தான் நீங்கள் சுவாமியை பார்த்தாகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமாக வந்துடுங்க. அதாவது 9 மணிக்குள்ளே, காலையில் 9 மணிக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா அதிகபட்சமாக 1 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் சுவாமியை பார்த்துட்டு போயிடலாம். அதற்கு மேலே ஆகுது அப்படின்னா 2-3 மணி நேரம் ஆகலாம் கூட்டத்தை பொறுத்து. ஆனால் சமீப காலமாக குமரஞ்சேரியில் வர மக்களுடைய கூட்டம் அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருது. அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். சுற்றி 2 பக்கமும் வயல்வெளிகளோடு உங்களுக்கு இருக்கும். மார்னிங் டைம்லலாம் நீங்கள் பைக்கில் எல்லாம் போகிறீங்க அப்படின்னா கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அதை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஒரு பஸ் வந்துட்டு இருக்குது பார்த்தீங்களா.
ரோடு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. இந்த பஸ் வந்து வேறு இடத்துக்கு போகுது, கும்மிடிப்பூண்டி பிளேஸுக்கு போகுது. ஆனால் இது குமரஞ்சேரியிலேருந்து வரல, வேறு ஒரு ஊர்லேருந்து வருது. அடுத்து வந்து நீங்கள் எங்கேருந்து வேணும்னாலும் வந்து இந்த கோவிலுக்கு வரீங்க அப்படின்னா, அதாவது தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரீங்க அப்படின்னாலும் மெயின் வந்து சென்னை வந்துடணும். சென்னையிலேருந்து கும்மிடிப்பூண்டி, கும்மிடிப்பூண்டியிலேருந்து குமரஞ்சேரி. ஸோ இதுதான் வந்து ஷார்ட்டான ரூட் மேப்பு. புரியுதுங்களா? மெயின் வந்து கும்மிடிப்பூண்டி தான். பொன்னேரியை விட கும்மிடிப்பூண்டி தான் வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ஒரு 4 கிலோமீட்டர் கம்மி. அது இல்லாமல் ரூட்டுமே வந்து க்ளீனாக இருக்கும். ஒரே ஸ்ட்ரெயிட்டாக வந்து நீங்கள் போயிட்டே இருக்க வேண்டியது தான். அதனால் வந்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் இந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்து எப்படி வரணும், அந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்து வரணுன்ற டவுட்டே வந்து சென்னை டு கும்மிடிப்பூண்டி, கும்மிடிப்பூண்டி டு குமரஞ்சேரி. சென்னை டு கும்மிடிப்பூண்டி வந்து உங்களுக்கு நீங்கள் காரில் பைக்கில் வரீங்க அப்படின்னா அதிகபட்சமாக வந்து 1 ஹவர் ஆகும். ட்ரெயினில் வரீங்க அப்படின்னா 1.5 ஹவர் ஆகும், கண்டிப்பாக ஆகும். பஸ்ஸில் வரீங்க அப்படின்னாலும் அந்த 1.5 ஹவர் ஆகிடும். கும்மிடிப்பூண்டி வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து வந்து நீங்கள் ஆட்டோ அது மூலம் வந்து கோவில் வந்து சேர்ந்துக்கலாம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை தவிர்த்து கோவில் சம்மந்தமாக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, நான் இப்போ ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் பண்ணிடுறேன். கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம கோவிலை வந்து வந்தடைய போகிறோம். கோவிலுக்கு வந்தாலே வந்து ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் குமரஞ்சேரி கோவிலுக்கு வந்து ஏற்கனவே வந்த பக்தர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறியதா அப்படின்றதையும் வந்து பதிவு பண்ணுங்கள். அடுத்து வந்து முக்கியமான விஷயம், இந்த சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, குமரஞ்சேரி முருகன் டெம்பிள்ன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கோவிலுக்காக மட்டுமே வந்து நம்ம தனியாக ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி குமரஞ்சேரி கோவில் பற்றின தகவல்களை வந்து பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம். அதை நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ செக்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நிறைய வீடியோக்களை வந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஷார்ட் செக்ஷன்லேயும் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. குமரஞ்சேரி முருகன் டெம்பிள் தனியான சேனலே வந்து நமக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு temple.net இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகம் சம்மந்தமான, கோவில் சம்மந்தமான நிறைய வீடியோக்களை நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம். குமரஞ்சேரி முருகனுக்கு அரோகரா. இதை தவிர்த்து உங்களுக்கு கோவில் சம்மந்தமான சந்தேகங்கள் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.